பார்த்துட்டு நான் விட்டுருவேனாமா? உன்னை அப்படி விட்டுட்டு நான் ஒரு அப்பனா எதுக்குமா உசுரோட இருக்கணும்? அந்த இடத்துலயே நான் செத்து போயிருப்பேம்மா. சமீப காலமா உன்னை நான் பார்த்து ரொம்ப வியந்து போய் என் தம்பி பொண்ணுன்னு நெஞ்ச நிமித்தி நடந்துகிட்டு இருக்கம்மா. உன்னையா நான் பழி வாங்க நினைச்சேன், உனக்கே கெடுதல் பண்ண நினைச்சேன். என்ன நினைச்சா எனக்கே கோபமா வருதுமா. உன் மனசுக்கு நீ ரொம்ப நல்லா இருக்கணுமா. அது என்னவோ தெரியலம்மா, இப்பெல்லாம் உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்ன அறியாமே நான் பதட்டம் ஆயிடுறேம்மா. என் மனசு கடந்து துடிக்குது. நீ எந்த பிரச்சனையில மாட்டிக்க கூடாது, நீ சந்தோஷமா வாழணும்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குமா. எனக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை என் தம்பி முத்துவேலு எனக்குள்ள ஆவியா இறங்கிட்டானா, இல்ல நீ என் காலில் விழுந்ததுனால என் மனசு இறங்கி வந்துடுச்சான்னு அதுக்கான அர்த்தமே எனக்கு புரியலம்மா. ஆனா நீ நல்லா இருக்கணும்னு மட்டும் என் மனசு எப்பவும் சொல்லிக்கிட்டே இருக்குமா. இப்பவும் சொல்றேன், உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பமா. பெரியப்பா, முன்னாடிலாம் நான் நல்லா இருப்பேங்கிறது எனக்குள்ள நான் சொல்லிக்கிற நம்பிக்கையா மட்டும்தான் இருந்தது. ஆனா இப்ப நீங்க எனக்கு பாதுகாப்பா இருக்கிறத பார்க்கும்போது நான் வாழ்நாள் முழுக்க நான் உண்மையாவே நல்லா இருக்க போறேங்கிற உணர்வு எனக்குள்ள வருது. சத்தியமா எனக்கு வேற என்ன சொல்றதுன்னே தெரியல பெரியப்பா. முன்னாடியெல்லாம் உங்க கால்ல விழுந்துடக்கூடாதுன்ற திமிரோடையும் கர்வத்தோடையும் இருந்தேன். ஆனா இப்ப உங்க காலடியிலே கிடக்கலான்னு தோணுது. நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க, இப்படி செஞ்சிட்டீங்கிறதுக்காக இது நன்றிங்கிற வார்த்தை மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துக்கு நான் எவ்வளவு தேவை. என்ன நம்பி ஒருத்தன் கல்யாணம் பண்ணியிருக்கான். எப்பவுமே நான் அவனுக்கு சுத்தமானவளா இருக்கணும்னு மனசுல யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா அப்படிப்பட்ட என்ன ஒரு தப்பான விஷயத்துல அப்படியே லாக் பண்ணி உள்ள வைக்கும் போது அந்த கடவுள் மாதிரி இல்ல, அந்த கடவுளே நீங்க தான் பெரியப்பா. என்னை காப்பாத்துனதுக்காக நான் நன்றி சொன்னது கூட ஏத்துக்காம உடனே வீட்டுக்கு வா, உனக்காக ஒண்ணு காத்துட்டு இருக்குன்னு நீங்க அந்த அசிங்கத்தை தொடச்சிட்டு உனக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குன்னு கொண்டு வந்து நிறுத்தினீங்கல்ல. சத்தியமா சொல்ற வார்த்தையே இல்ல, அழுகதான் வருது. விடுமா கயல், நடந்ததே எதுக்கு பேசிக்கிட்டு, சந்தோஷமா இருமா. மாமா ரொம்ப நன்றி மாமா. என் பொண்ணு நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கீங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கயலுக்கு போக இருந்த மானத்தை காப்பாத்தி இங்க அவளுக்கு கிடைக்க இருந்த மரியாதையும் கிடைக்கணும்னு பாடுபட்ட உங்களுக்கு நாங்க எல்லாரும் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது மாமா. பெரியப்பா,
கையில் சொன்ன மாதிரி எங்களுக்கு நீங்க கடவுள் தான் பெரியப்பா. ஏய். என் தங்கச்சிக்கு ஒரு கஷ்டம் உங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவளுக்காக நின்னு காப்பாத்தி கொண்டு வந்திருக்கீங்கல்ல. நீங்க செஞ்ச உதவிக்கு கைமாறா என் உசுரை கொடுத்தா கூட ஈடாகாது பெரியப்பா. என்னடா ஏய் ரொம்ப நன்றி பெரியப்பா. ஏய் விடுறா. மாமா, நீங்க செஞ்சது உண்மையாவே சாதாரண விஷயம் இல்ல. இதை என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன் மாமா. மானத்தை உசுரா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்க என் கையிலோட மானத்தை நீங்க காப்பாத்திருக்கீங்க. ஏன்னா பெண்களால எல்லா விஷயத்தையும் சுலபமா கடந்து வந்துட முடியும். ஆனா மானத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா அதுல இருந்து அவங்க வெளியே வர்றது சாதாரண விஷயம் இல்ல. இப்படி ஒரு விஷயம் நடந்தது தெரிஞ்சா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பேசுவாங்களோ, தன்னை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சு யோசிச்சு மனசுக்குள்ளேயும் புழுங்கிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொந்த குடும்பத்துக்கு கூட தெரியக்கூடாதுன்னு நீங்க இந்த அளவுக்கு பண்ணிருக்கீங்கன்னா அது ரொம்பவே பெரிய விஷயம். ஐயோ மாப்பிள, என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் யாருக்காக இதெல்லாம் பண்ணேன்? என் பொண்ணு கையலுக்காக தானே பண்ணேன். ஒரு அப்பனா தன் பொண்ணுக்கு ஒரு களங்கம் ஏற்பட போகுதுன்னா நான் மட்டும் இல்ல மாப்பிள, உலகத்துல எந்த அப்பனா இருந்தாலும் இததான் பண்ணி இருப்பான். அதானே நானும் பண்ணேன். எனக்கு நன்றி சொல்லி என்ன வேத்தாள் ஆக்கிடாதீங்க. நான் இதை உதவியா நினைச்செல்லாம் பண்ணல. இது என்னோட கடமை. என் பொண்ணுக்கு ஒண்ணுன்னா நான் தானே ஓடி வந்து நிப்பேன். இப்ப மட்டும் இல்ல மாப்ள, எப்பயுமே என் கையலுக்கு நான் தான். இது என் குடும்பம். இங்க நான் வந்து நிக்காம வேற யார் வந்து நிப்பாங்க? அப்புறம் இந்த பிரச்சனைய இத்தோட மறந்துருங்க. திரும்ப திரும்ப இத பத்தி பேசி கையலுக்கு நடந்த அந்த கசப்பான விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு இருக்காதீங்க. இதை எல்லாத்தையும் மறந்துட்டு நாம மட்டும் இல்ல, நம்ம வம்சமே பெருமைப்படுற அளவுக்கு கையலுக்கு எவ்வளவு பெரிய விருது கொடுத்திருக்காங்க, அதை நினைச்சு சந்தோஷம் இல்ல படணும். என் பொண்ணுக்கு எப்பேற்பட்ட விருது கொடுத்திருக்காங்க, என் மனசு முழுக்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இத நான் எல்லார்கிட்டயும் பெருமையா சொல்ல போறேன். ஐயோ